கர்த்தரை நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் கர்த்தருடைய வார்த்தைக்காக லூக்கா 15 மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்கள் மத்தியிலே பல உவமைகளாக பேசி கொண்டிருக்கிற நாட்களின் மத்தியிலும் ஒரு காணாமற் போன ஆட்டை ஒரு மேய்ப்பன் எப்படி கண்டுபிடிப்பானோ அதுபோல நானும் இந்த பூமியிலே தேவனுக்கு பயந்து வாழணும் என்கிற மனிதர்களை கண்டுபிடித்து தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற அந்த வேலை தான். அதில் இந்த ஒரு வசனத்தை முன்வைக்கிறார். மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம். மனம் திரும்ப அவசியமே இல்லாத 99 நீதிமான்கள்னே இங்க சொல்லுகிறார். நீதிமான்கள்லாம் யாரு? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இன்னைக்கு இயேசுவை ஏத்துக்கிட்ட எல்லாரும் நீதிமான்னு உங்களுக்குள்ளீங்களே சொல்லிக்கிறீங்க. நீங்கள்லாம் நீதிமான் அப்படின்னு உங்களை நீங்களே நிதானிச்சுக்கிறீங்க. இதே உங்க வீட்டில் எல்லாரும் தான் சர்ச்சைக்கு வராங்க, ஆனா அவங்கெல்லாம் கண்டா இதெல்லாம் திருந்த வேண்டியிருக்கு, அதெல்லாம் திருந்த வேண்டியிருக்கு. அவங்க எப்படிங்க? நீங்க எல்லாத்துலயுமே திருந்திட்டீங்களா? ஆனா உங்களுக்கு நீங்க நீதிமான் தானே? அப்படித்தானே பாக்குறீங்க. நான் ஒரு காலத்துல எனக்கு நான் நீதிமானே நான் என்ன நினைச்சுக்கிடுவேன். என்னை சுற்றி எது நடந்தாலும் அதுல என்ன பிள்ளை இருக்கு, என்ன தவறு இருக்குன்னு பாக்குறேன்னா என்கிட்ட இருக்கிற பிள்ளையோ என்கிட்ட இருக்கிற தவறையும் நான் பார்க்காமே போயிருக்கேன். இந்த வசனம் என்ன ஒரு நாள் குத்துச்சு, பயங்கரமா மனம் திருப்பிச்சு. மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமன்களை குறித்து ஆண்டவருக்கு சந்தோஷமே கிடையாது. இன்னைக்கு நிறைய நீதிமான்கள், இயேசுவை ஏற்றுக்கிட்ட எல்லாரும் நீதிமான்கள், இயேசுக்குள்ள இருக்கிற சர்ச்சைக்கு வர்றவங்க எல்லாருமே நீதிமான்கள். அந்த நீதிமான்கள் எதை கடைபிடித்து வாழுகிறாங்க? எதன்படி அவங்க வாழ்க்கை இருக்குது? தங்களை நீதிமான் சொல்லிக்கிட்டாங்களே, எதுல இருக்குது? ஆண்டவர் சந்தோஷப்படுவார் அந்த வாழ்க்கையை பார்த்து. நீதிமான்கள் சொல்றாங்க, நாங்க சர்ச்சைக்கு விடாம போயிருவாங்க, குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையே பெறல, கேட்டா நான் எல்லாமே கரெக்டா இருப்பேன், இது ஒண்ணு எனக்கு இதான் ஆண்டவரே எனக்கு விட்டுருவாரு அப்படின்னு வேற சொல்றாங்க. இது என்ன நீதிமான்? அதான் மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்ல அது ஒண்ணு. இன்னும் சில நீதிமான் எப்படி இருப்பாங்க? சர்ச்சைக்கு ஒழுங்கா வரவே மாட்டாங்க, சர்ச்சைக்கு வார்த்தையை கேட்கணும் அமரவே மாட்டாங்க, இஷ்டத்துக்கு சர்ச்சைக்கு போவாங்க, இஷ்டத்துக்கு இருப்பாங்க, இஷ்டத்துக்கு என்ன வேணா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. முடிஞ்சா சர்ச்சைக்கு போவாங்க, முடியலன்னா வீட்டில் இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும். அவங்களையும் காட்டா அவங்களும் நாங்க நீதிமான்பாங்க. ஆனா வேதவசனம் அவங்களை குறித்து என்ன சொல்லுது? மனம் திரும்ப அவசியம் இல்லாத நீதிமான் 99ல் 1. சில பேர் இருக்காங்க, நல்ல சர்ச்சைக்கு வந்திருப்பாங்க, ஞானஸ்தானம் வாங்கி ஆண்டவருக்குள்ள ஐக்கியமா இருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு காதல்லையோ இல்லை மற்ற ஒரு காரியத்திலையோ இல்லை எதிலையோ விழுந்து ஆண்டோடைய அன்பை விட்டு தூரம் போயிட்டு பார்க்குற ஊழியக்காரங்க யாருமே பிடிக்காத மாதிரி அவங்க என்னமோ நம்ம ஒதுக்குன மாதிரி அவங்க ஒன்றில் ஒதுங்கிட்டு அப்படியே போவாங்க. அவங்களுக்கும் மனசுல என்ன இருக்கும் தெரியுமா? நம்ம நீதிமான், நம்ம சரியா இருக்கும். இந்த நீதிமான குறித்தும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்கள்ல ஒருத்தங்க. ஒரு சில பேர் சர்ச்சில் ஒழுங்கா இருப்பாங்க, ஆண்டோடைய ஆலயத்தில் உட்காந்துருப்பாங்க, எல்லாம் இருக்கும், ஆனா மனதே இல்லாம உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு மனசே இருக்காது, சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பத்தி பெருமையா 2 பேசணும்னு நினைப்பாங்களே தவிர ஏதாவது ஒன்று இப்படி வாழ்ந்துக்கோங்களேன், இப்படி இருங்களேன்னு பைபிள்லேருந்து எடுத்து சொன்னா செஞ்சாலும் எப்போ பாரு இப்படியே தான் சொல்லுவாங்கன்ட்டு உட்கார்ந்துருக்கும். அந்த நீதிமான்களும் யாரு? மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்கள ஒருத்தங்க. நான் பேசுனதெல்லாம் பைபிள்ல இருக்கா? வாசிச்சு பாருங்க, இருக்குது, இல்லாமலாம் இல்லை. தன் வேலைக்காரனை பார்த்து அழைக்கப்பட்டவர்களாம் விருந்துக்கு கூட்டுவான்னு சொன்னபோது அங்கே பல பேர் பல காரியம் சொன்னாங்கல்ல. ராஜா விருந்து கலைச்சிருக்கிறாரு, எங்களுக்கு தெரியும், நாங்கள் வரணும் தான், ஆனால் எங்களுக்கு இப்படி ஒரு வேலை இருக்குது, அப்படி ஒரு வேலை இருக்குனாங்களே. சொன்ன எல்லாருமே, அழைக்கப்பட்ட எல்லாருமே நீதிமான்களுங்க. ஆனால் வந்தாங்களா? அழைக்கப்பட்ட நீதிமான்கள் ஒருத்தர் கூட வரல. அதாவது நல்ல ஒரு இன்விடேஷன் கார்டு அடித்து அவங்களுக்கு ஏற்ற அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸை கொடுத்து அவங்க வீடு தேடி போய் அவங்கள வரவேற்று கொடுக்கப்பட்ட அழைக்கப்பட்டவர்கள் ஒருவர் கூட வரல. அதுக்கடுத்து ராஜா என்ன பண்ணாராம்? தன் வேலைக்காரனை பார்த்து வீதிகளில் உட்கார்ந்து இருக்கிற தேவையற்ற வேலையற்றவங்க உட்கார்ந்துருக்காங்க, அவங்களெல்லாம் விருந்துக்கு கூப்பிட்டுவானாங்களாம். அவங்க திடீர்னு வாப்பான்னு சொல்லி அழைக்கப்பட்டவங்க அவங்க என்ன பண்ணாங்களாம்? ராஜாவா எங்களை அழைச்சாருன்னு வந்தாங்களாம்.
மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்கள் இருக்கத்தாங்க செய்கிறாங்க. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் வந்தும் நாங்கள்லாம் ஆண்டவருக்குள்ள தானே இருக்கோம், நாங்கள்லாம் தெளிவாக தானே இருக்கோம், நாங்கள்லாம் கரெக்டாக தான் செய்கிறோம், என்ன 1-2 இப்படி, அதனால் என் வயசுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்லன்னு உங்களை நீங்களே நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இவைகளை எல்லாம் வேதம் என்ன சொல்லுகிறது? மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான். தானியேல் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்குது, தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அதற்கு மேலாக தன்னை உயர்த்தி நிற்குமா. இன்னைக்கு ஆலயத்துக்குள்ளே வந்துக்கிட்டு நல்ல பாராட்டு வேணும், நல்ல மதிப்பு வேணும், எங்களை இந்த அளவுக்கு சொல்லணும், நாங்களும் எவ்வளவு காரியத்தை தாண்டி வரோம், எங்களை பாராட்டணும்னு தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அதையெல்லாம் மறந்துட்டு நம்மளை எதுவுமே சொல்ல மாட்டேங்காங்களேன்னு இருக்கிறவங்களும் உண்டுங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தால் எப்படி வரணும்? இந்த காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் எத்தனையோ காரியங்களை கடந்து வந்திருப்பீங்க. வேலையில் துன்பங்கள் இருந்திருக்கலாம், துயரங்கள் இருந்திருக்கலாம், சில ஆட்களால் உங்களுக்கு நெருக்கடி இருந்திருக்கலாம், சில பேருக்கு நீங்களும் நெருக்கடியாக இருந்திருக்கலாம். இதையெல்லாம் சிந்திக்காம நான் ஆராதிக்க வந்துட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துருப்பீங்க. சிந்தனை செய்து கொள்வதற்கு தான் ஆரம்ப ஜெபம். சிந்தனை செய்து எங்க விட்டுட்டோன்னு நினைக்கிறதுக்கு தான் பாடல். எங்கேயோ விட்டுருக்கோன்னு நினைச்சு அதை அறிக்கை எடுக்கிறது தான் ஜெபம். அதையெல்லாம் முடித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு வரும்போது, ஆண்டவரே உங்களுடைய சன்னிதானத்தை நான் மதிக்கிறேன்ப்பா, நான் ஒன்றும் இல்லை, உங்களுடைய வார்த்தை நீர் எனக்கு தாரும், என்ன சொல்வீரோ நான் அதை கேட்டு நடந்து கொள்ள எனக்கு கிருபையை தாருன்னு காத்திருக்கிறவர்கள் தான் ஆண்டவர் தேடுகிற நீதிமான். அந்த நீதிமான் யார்? அந்த நீதிமான் இன்னைக்கும் இந்த கூட்டம் முடிவில், இந்த வார்த்தை முடிவுக்குள்ளே, இந்த வார்த்தை ஆரம்பித்தோடனே எங்கேயோ ஒரு இடத்த தொட்டு, ஆண்டவரே நான் இன்றைக்கும் பாவியாக இருக்கிறேனே, இதெல்லாம் இருந்தால் நீதிமான் நினச்சி வந்தனே, ஆனால் என்னை உணர்த்திருச்சுப்பா, நான் இந்த இடத்துல இப்படி இல்லையேன்னு சொல்லி அப்படியே மனங்கசந்து இருக்குமா, அதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம், இன்னைக்கு சந்தோஷமாக தேவதூதர்களை பார்க்க சொல்கிறாராம். பார், இந்த கூட்டத்தில் என் பிள்ளை எவ்வளவு இன்னைக்கு மனஸ்தாபப்பட்டு அழுகிறா பாத்தியா, கலங்கி நிற்கிறா பாரு, ஆவில கலங்கி போய் நிற்கிறா, ஆத்துமால கலங்கி போய் நிற்கிறா, ஆண்டவரே என்னை மன்னியும். இதெல்லாம் புரியாம நானும் நீதிமான் நினைச்சிட்டேன், ஆண்டவரே என்னை கிருபையா மன்னியும், என்னை நீ இன்னைக்கு ஏற்றுக்கொள்வீரான்னு இருக்குதான். இந்த பாவிய ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், இன்னைக்கு எல்லாருக்கும் காட்டி, மேல இருக்கிற எல்லா தூதர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் காட்டி, இன்னைக்கு சந்தோஷப்படுங்க என்னோட, இதோ மனம் திரும்பி இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லுவாராம். ஒவ்வொரு கூட்டத்திலும், நாம் பண்ணுகிற ஒவ்வொரு ஜபத்திலும், நாம் அனுதினம் வாசிக்கிற ஒவ்வொரு வேதாகமத்தின் அந்த வார்த்தைகளையும் எதுலேயோ ஒன்றில் நம்ம ஆண்டோடைய வார்த்தையை தெரியாமல் அவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்திருப்போம். அது அன்னன்னைக்கு உணர்த்தும் போது, ஐயா உணர்த்திச்சுப்பா நம்ம அறிக்கை எடுக்கிறோம் பாருங்களேன், அதுதான் மனம் திரும்பின ஒரு நீதிமான். மனம் திரும்பிட்டே இருக்கணும்னு நினைக்கிற நீதிமான். ஏன்பா இன்னமும் பயில் படிக்கிற, என்னையா நீ இப்படி இருக்கிற, இந்த வருஷத்துல ஆகஸ்ட்லேயே படித்து முடிச்சுட்ட, இன்னமும் தீவிரமாக படிச்சுட்டு இருக்க, ஏன்? நான் எங்கெங்கேயோ தவறு இருக்கலாம், ஆண்டவர் எனக்கு உணர்த்துவார், ஒருவேளை இன்னைக்கு அவருடைய வருகை இருக்குமானா நான் அவரோட போகலாம்ல, இல்லைன்னா அது எனக்கு தெரியாமல் போச்சுன்னா நான் கைவிடப்படுவேன்னு நினச்சி படிச்சுட்டு இருப்பாங்களாம். அவங்க தான் ஆண்டவர் தேடுகிற நீதிமான். நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வந்து 30 வருஷம் ஆயிடுச்சு, 40 வருஷம் ஆயிடுச்சு, எங்கள் வீட்டில் எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களாம் நீதிமானான்னு தெரியாது. 10 பேர் சபையில் உட்காந்துருக்கலாம், 1000 பேர் உட்காந்துருக்கலாம், 2 பேர் உட்காந்துருக்கலாம், ஆனால் எத்தனை பேர் ஆண்டவரே இந்த நாளையும் உடைய சன்னிதானத்தில் என்னை அமர பண்ணினீரே, என்னை அழைத்து வந்தீரே என்று நன்றியோடு உட்காந்துருக்கவங்களும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் கேட்குறேன், என்னை எப்படியாவது இந்த வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு என்னை நடத்திடுங்க, என்னை விட்டுறாதீங்கன்னு போராடுறவங்க தான் எப்பவுமே சொல்லுவாங்க, நான் பாவியாக இருக்கேன்ப்பா, இன்னைக்கு கூட இந்த பாருங்க வார்த்தையை மீறி பேசிட்டேன் ஒருத்தட்ட, என்னால் தாங்க முடியல, இப்படிலாம் நடந்துட்டேன், ஆனால் உங்களுடைய சன்னிதானம் வந்திருக்கேன், நான் பாவியாக இருக்கேன்ப்பா, எனக்கு இறங்குப்பான்னு கெஞ்சிறவங்களா இருப்பாங்களாம். அவங்க தான் நீதிமான். அவங்களை குறித்து பரலோக ராஜ்யம் சந்தோஷம் அடைகிறது. இந்த ஆடு நேற்று வரைக்கும் ஆண்டோடைய கருத்தை தான் இருந்துச்சு, இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோன்ன வேலை, மற்ற காரியம், உலகம் அப்படின்னு போய் ஆண்டோடைய அன்பை விட்டு தூரம் போய் ஏதோ ஒன்றில் இருந்து இன்னைக்கு சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கு. அவங்க நல்ல கிறிஸ்டியன்ஸ், ஆண்டவர் ஆராய்க்கிறவங்க தான், ஆனால் ஆண்டோடைய பார்வையில் இன்னைக்கு தூரம் போன ஆடு. இங்கே பிரசங்கம் எடுத்தாலும் ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அந்த ஆடு உள்ளே வரமாட்டுக்கு, தனக்கு இருக்கிற பிரச்சனை, தனக்கு இருக்கிற போராட்டத்தையே சிந்திச்சுக்கிட்டு இருக்குது.
திடீர்னு அந்த நேரத்தில் இந்த வார்த்தை ஏதோ ஒன்று அவங்க உள்ளத்தை உடைக்கும் போது, ஆண்டவரே நான் இன்னைக்கு பாவியாயிட்டேனே, என்னை மன்னிங்கப்பா, இப்போ என்னை உணர பண்ணிங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு இருப்பாங்களாம். ஆண்டவர் அந்த நீதிமான இன்னைக்கு ஏற்றுக்கொள்கிறாரு. இன்றைக்கு அவங்கள பாவின்னு அவங்க சொல்லுவாங்க, ஆனா இயேசு சொல்ல மாட்டாரு, நீ நீதிமான், உன்னை குறித்து பரலோகம் சந்தோஷம் அடைகிறதும் பாருங்க. புரிஞ்சுக்கோங்க, சபைக்குள்ள வரும்போது நீங்க உங்களே நீதிமானா நினைச்சிட்டு வரலாம். ஆனா சபையை விட்டு போகும்போது கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கர்த்தர் சொல்லணும், அவன் நீதிமானா போறான்ல, இதோ அந்த வந்த அவள் நீதிமானாய் செல்கிறாள்ல அப்படின்னு அவர் சொல்லணும். தேவ சன்னிதானத்தில் அழைக்கப்பட்டவங்களா நீங்க இருக்கலாம். நாங்கள் 40 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, பரம்பரையா நாங்கள் எங்களை அழைக்கப்பட்டவங்களாம் அப்படின்னு நீங்க இருக்கலாம். அழைப்புக்கான வேலை இருக்குதா? பயபக்தி இருக்குதா? இன்னைக்கு பரம்பரை கிறிஸ்டியன்களை வச்சு சர்ச்சில் பிரச்சனை தானங்க இருக்குது. பிரச்சனை தானே இருக்குது. பரிசுத்தம் இல்லைல்ல, ஒரு அன்பு இல்லைல்ல, ஒரு இணக்கம் இல்லைல்ல. இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுக்குள்ள வந்துட்டு அப்படியே ஏதோ ஒன்றில் அப்படியே வெளியில் போயிட்டு, அவங்க குடிவெறியை விட மாட்டாங்க, எதுவுமே விட மாட்டாங்க, அப்படியே போயிட்டு சொல்லுவாங்க, நாங்களும் ஒரு காலத்தில் இயேசுக்குள்ள தான் இருந்தோம், போனோம். இன்னைக்கும் ஏசப்பா எங்கள் உள்ளத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. எங்களை ஊழியக்கார் தப்பு தப்பாக பேசி விட்டாரு, அங்கே இருக்கிறவங்க எங்களை கோவப்பட்டுட்டாங்க அப்படின்னு போய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க மனசில் ஒன்று அடிக்குதுல, வேதாகமத்தின்படி அவங்க செய்தது தவறு தானு. அவங்க தங்களை நீதிமான்களா வெளியில காட்டிக்கிறாங்க, ஆனால் உள்ள என்ன இருக்கு? நீதிமான் இல்லைங்கிறதுல. இதே தன்னை பாவின்னு வெளியில் அறிக்கையிடுறவன் எப்படி இருக்கிறான்? உள்ள நீதிமானா இருக்கிறான். ஏன்னா அவன் இப்போ அறிக்கையிட்டுட்டான், ஐயோ வந்து உணர்வே இல்லாமல் உட்காந்துட்டு, ஆண்டவரே இன்னைக்கு சரியான வார்த்தையை இறக்கிட்டீரு, என்னை கைவிட்டுறாதுன்னு ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரேன்னு கெஞ்சிடான்னு. பார்த்தீங்களா? உள்ளத்துல வெளியில பார்க்க தெரியாது, உள்ளம் கதரும், ஐயா என்னை விட்டுறாதீங்க யான்னு. தன்னை பாவின்னு அது ஒத்துக்கிட்டு அழுகுதான். ஆண்டவர் அவங்கள என்ன சொல்றாராம்? நீதிமான். மற்ற 99 நீதிமான். ஆமா, எப்போதும் எடுக்கிற வார்த்தை தான், எப்போதும் பேசுவாங்க 99 நீதிமான். அடிக்கடி நான் சின்ன பிள்ளை இருந்து சண்டே ஸ்கூல் 100 முறை கேட்டிருக்கேன் இந்த வார்த்தையை. கேட்டு கேட்டு நமக்கெல்லாம் பழகி போச்சு அப்படின்னு அசால்ட்டா. இதை இப்படி பேசக்கூடாது, இப்படி பேசியிருந்தா நலமா இருக்கும்னு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன நடக்குறான்? மனம் திரும்பவே அவசியம் இல்லாத நீதிமானியா, தன் பார்வைக்கு நீதிமானியா அது. இன்னொரு நீதிமான்களுக்கு ஒரு அடையாளம், நம்ம நீதிமான் ஆனால் நம்பளியாய் அநேக நீதிமான்களாய் ஆயிருக்கும். அவங்க நமக்கு சொல்லுவாங்க, ஏய் நீங்க கர்த்தருக்கு பயந்து வாழ்றவங்க எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்தா நானே இதை கத்துக்கிட்டேம்பாங்க. அந்த அளவுக்கு இங்கே நீதிமான் இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை என்றா மாறுங்க. உங்களை நீங்களே நீதிமான் நீதிமான் ஊழியக்காட்ட மட்டும் நீதிமானா நின்றனுமே அவர் சொல்லவே மாட்டுக்காரேன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய அயல் வீட்டுக்காரர் சொல்லணும் நீங்க நீதிமான். உங்களோடு நெருங்கி பழகுற நண்பர்கள் சொல்லணும் நீங்க நீதிமான். அத்தனை பேரும் சொன்னாலும் உங்களுக்குள்ள அந்தரங்கத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாது இருக்குமானா நீங்க உங்களையே உணர்ந்திருக்கணும். வருகை நாள் அதையும் ஆண்டவர் எடுத்து வைப்பாரே நினைச்சு, கர்த்தாவே என்னை நீதிமானா ஆக்கிருங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மனம் திரும்பிப்பான்னு கேட்டு மனம் திரும்பி இருக்கணும். அவங்க தான் நீதிமான். இன்றைக்கு எத்தனையோ சபைகள் நிரம்பி இருக்குது விசுவாசிகள் என்கிற கூட்டத்தில். ஆனால் ஆண்டவர் அவர்கள் எல்லா மேலையும் பிரியமாவே இல்லை. காரணம் என்ன? அவர்கள் கர்த்தருக்குள்ள தங்களை திருத்தி கொள்ள விரும்பல. நாங்க கிறிஸ்டியன்ஸ் தான் இருக்காங்க. கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லா சபையிலும் வெளியில வரைக்கும் ஆட்கள் நிற்கும், கூட்டமா நிற்கும். எத்தனை பேருங்க ஆராதனை அட்டன் பண்றாங்க? வேட்டு போடுறதுக்கு, கொண்டாடுறதுக்கு, வாழ்த்து சொல்வதற்கு. 12 மணி ஆன உடனே தான் மனைவிக்கு வாழ்த்து சொல்லிடணும், தான் காதலனுக்கு வாழ்த்து சொல்லணும், தான் காதலிக்கு வாழ்த்து சொல்லணும், தான் கம்பெனிக்கு வாழ்த்து சொல்லணும், மேனேஜருக்கு வாழ்த்து சொல்லணும். அழகிற அப்படியே இருக்கிறாங்களே, எண்ணுகிறாங்களே. தேவன் இந்த வருடம் முழுவதும் பாதுகாத்து புதிய வருடத்துக்குள்ளாக நம்மளை நடத்துறான்னு சாஷ்டாங்கமா கையை குப்பி ஆண்டவர்கிட்ட நின்றுக்கிட்டோ இல்லை முழங்கா போட்டோ மண்டிட்டு இந்த ஆண்டையும் நீர் எனக்கு காண செய்திரேன் நன்றி செலுத்துறவங்க எத்தனை பேருங்க இருக்காங்க? இங்கெல்லாம் சபை அப்படி நடத்துறதுனால தானே நீங்க இருக்கீங்க. இதே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க எங்கேயோ ஒரு ஆராதனை அட்ட முடியாத அளவுக்கு நீ ஒரு அன்னைக்கு ஏதோ ஒரு வேலையிலேயே எங்கேயோ இருக்கலாம். அன்னைக்கு உங்களுக்கு இருக்குமா அந்த பரிசுத்தம்? அன்னைக்கு இருப்பீங்களா? தங்களை தாங்களே ஏமாத்தி கொள்கிறவர்கள் பெருகிவிட்ட காலங்கள் இந்த காலம். ஊழியக்கார் சொல்லுவார் அவருக்கு வேலை என்னன்றாங்க. பைபிள் சொல்லுது, படிக்க மாட்டாங்க. பைபிளை படிக்கிறது கிடையாது. ஊழியக்கார் கர்த்தருடைய சமத்துக்கு வந்தால் ஊழியக்கார் சொல்றதை கேட்கறது கிடையாது.
தான் இஷ்டப்படி இருக்குது. கடைசியாக அவங்களுக்கு ஏதோ வியாதியோ இல்லை மற்ற காரியமோ இல்லை மரணமே நேடுகிறதா இருந்தால் அவங்களே பரிசுத்தமாக இருந்தாங்களா பரலோகம் போனாங்களான்னு அவங்க வீட்டிலேயே டவுட் ஆயிடுது. ஊழியக்காட்ட வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, உண்மையாக பரலோகம் போயிருப்பாங்களான்னு. உங்களுக்கே தெரியுதுல உங்கள் வீட்டில் நடந்தவங்களுடைய நடத்தை. அவங்கள பார்த்தாலும் உங்கள் நடத்தை எப்படி இருக்குதான்? உங்களை நீங்களே சிந்தித்து பார்த்துக்கொள்ளுங்க. மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து ஆண்டவர் சந்தோஷமே படலைங்க. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் சிறு பிள்ளையை போல உட்காந்து இன்னைக்கும் எச்சரிக்கப்பட்டு இன்னைக்கும் தேவன் என்னை தொட்டான்னு உள்ளம் உடைஞ்சு அழுது ஆண்டவர்கிட்ட போய் தன்னை மாற்றிக்கிட்டு வாழுகிற தன்னை பாவியா நினைச்சாலும் அவர்களை தான் ஆண்டவர் நீதிமானா பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகிடக்கூடாதுன்னு தங்களை காத்து கொண்டு வாழ்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு நீதிமான்களாக இருக்காங்க. அவர்கள் 24 மணி நேரம் இந்த பூமியில் சொன்னது, ஐயோ நான் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவரை மறந்துட்டேன், நான் வாட்டுக்கு அப்படி போயிட்டேன், பாவியாக என் மேலே ஆண்டவர் கிருபையா இருக்கணும், இன்னைக்கு போய் ஆண்டுட்டேன், ஐயா எனக்கு உணர்த்திருச்சு, நான் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப போறேன்னு இருப்பாங்க பாருங்க. அவங்க அடிக்கடி தன்னை பாவினே சொல்லுவாங்க. பெரிய தப்பெல்லாம் அவங்ககிட்ட இருக்காது. ஆனால் அவங்களுக்கு எது புரிஞ்சிருச்சு? பரலோகம் போகணுமானா படைத்தவரின் கரத்தில் அடங்கியிருப்பதான் வாழ்க்கை. இந்த எல்லா நாளும் கர்த்தருடைய சமூகம் ஓய்வு நாள் வந்துருவேன்ட்டு திடீர்னு ஒரு திருமண வீடு, ஒரு வேலை நிமித்தமாங்கிறது பெரிய தப்பு இல்லைங்க. ஏன்னா எஜமானுக்கும் உண்மையாக இருக்கணும், ஆண்டவருக்கும் உண்மையாக இருக்கணும், அது வேற. திருமணம் ஒரு சந்தோஷமான ஒரு இடம். எங்க அது மொத நாளும் போகலாம், மறுநாளும் போகலாங்க. அன்னைக்கே போய் நிற்கணும். நமக்கு என்ன பெரிய இடத்த கொடுப்பாங்க, நம்ம எதுக்கு போனோம்? நம்ம தான் போய் மோதிரம் எடுத்து கொடுக்கணுமா? அதுக்கு ஊழியக்காரர் இருக்காங்க, மற்றவங்க இருக்காங்க, நம்மளே சொல்லிட்டு விட்டுலாம்ல. அது என்ன நம்ம வேலை? தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முக்கியமான வேலை வாழ்த்தது தான். அதை எப்படி வேணா வாழ்த்தலாமே. அந்த கல்யாண வீட்டுக்கு அன்னைக்கு போகாம இன்னைக்கு கர்த்தருடைய காரியம் கர்த்தர்ட்ட வந்து உட்கார்ந்து அந்த குடும்பத்துக்காக நீங்க வேண்டிக்கிட்டு இருக்கலாமே. இது மிகப்பெரிய வேண்டுதல்ல. இந்த பூமியில நீங்க அவங்களால மறக்கப்பட்டாலும் ஒதுக்கப்பட்டாலும் பரலோகத்துல நீங்க அவங்களுக்காக வேண்டினீங்கன்னு பிதாவாகிய தேவன் உங்களுக்கு சொல்லுவார்ல, சாட்சி அவர் சொல்லுவார்ல. இன்னைக்கு நீங்க மனம் திரும்பினவங்களா வீட்டுக்கு போங்க. இன்னும் எங்கெங்கெல்லாம் ஆண்டருக்கு பிரியம்லாம் இருந்திருக்கீங்கன்னு ஒருவேளை உணர்த்தப்பட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருங்க. இப்படிலாம் இருக்கிறேனே நினைச்சுக்கிட்டு ஆண்டோட கேட்டு போங்க. நீங்க தான் நீதிமான். நீங்க உங்களை சொல்ற நீதிமான் இல்ல, பரலோகம் உங்களை சொல்லுது. என்னது? அவர்கள் நீதிமான் அப்படின்னு அவர் சொல்ல வச்சுட்டோம். அவர் நம்மளை நடத்த மாட்டாரா? ஆனா அவர் முன்னாடி நம்ம என்னைக்குமே நிறைவானவங்க இல்லையா? அதனாலதான் அவர் வருகை வரைக்கும் அவர்கிட்ட கெஞ்ச வேண்டியிருக்கு. எங்கேயோ நம்ம குறையா இருக்கும். நமக்கு பார்க்க நமக்கு எல்லாமே நிறையா இருக்கிற மாதிரியே நினைப்போம். ஆனா எங்கேயோ நம்ம கிட்ட ஒரு குறை இருக்கும். இந்த குறையெல்லாம் அவர் நிறுத்தி செய்தாதான் அவர் நம்மளை அழைச்சிட்டு போக முடியும். நம்ம கிட்ட குறையில நம்ம சொல்றது நியாயம் இல்ல. கர்த்தாவே குறை கரை பிழை எதுவும் இருக்குமானால் கரைதிரையற்ற வாழ்க்கை நீர் எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டிதான் நம்முடைய வேலை. கொடுத்துட்டார்னா அழைக்க வந்துடுவாரு. நம்மளை ஃபுல்லா நிறைவுபடுத்திட்டார்னா நம்மளை இந்த பூமியில விட மாட்டாரு, எடுத்துட்டு போயிடுவாரு. நிறைவுபடுத்தாத வேலை எங்கேயோ இருக்குது, ஒப்பு கொடுப்போம். வராதவங்களை பாவிகளா நினைக்கிறத காட்டிலும் வந்த நீங்க பாவியாகாதபடிக்கு இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்துருங்க. இதுவே பாக்கியம், இதுவே பாக்கியம். கர்த்தருக்குள்ள இருங்க. மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து கர்த்தருக்கு கவலையும் இல்லை. அவங்கள குறித்து ஆண்டவர் பார்க்கணுங்கிற அவசியம் தான் சொல்லுவாங்க. நாங்களாம் சர்ச்சைக்காக போகிறோம், நாங்கள் நல்லா இல்லையா, நாங்கள் கிறிஸ்டின்னா, ஏன் நான் என்ன பெர்ஃபெக்டாக வரணும், திங்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு தான் இருக்கேன், நான்லாம் நல்லா தானே இருக்கேன்னு சொல்லுவாங்க. எப்படியோ இருக்கேன்ப்பா, ஏசு எங்களையும் நேசிக்கிறாரும்பாங்க. ஆனால் அவங்க ஒரு நாள் பைபிள் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு உள்ளம் குத்திரும். நாளைக்கு அவங்க செய்கிற தவிர அவங்க பிள்ளைங்களோ யாரோ ஒருத்தர் சுட்டி காட்ட தான் போகிறாங்க, இப்படிலாம் நீ இருக்கேன்னு அவங்களுக்கு வலிக்க தான் போகுது. ஆனால் நம்ம 1000 பாடுகளோட துன்பங்களோட இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள பரிசுத்தத்தை கற்றுக்கொண்டு ஓடலாம். ஆனால் நம்மளை பார்த்து யாரு என்ன சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க? அன்னைக்கே உங்களை பார்த்தேன், நீங்கள் அப்பவும் ஆண்டவர் இருப்பீங்க, இப்பவும் ஆண்டவரீங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. இதுதாங்க நீதிமானின் அடையாளம். நம்மளை யாரும் குறை சொல்லிடுவாங்கங்கிற வருத்தம் நமக்கு வராது. குறை சொன்னா திருத்திக்கலாமேன்னு தோணும். ஆனா அவங்க யாருமே நம்மளை குறை சொல்லிடக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு வணைவாங்க. ஏன்னா அவங்க நிறைவா இல்லைன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஆண்டவர் என்னைக்குமே நம்ம கிட்ட அவருடைய வருகை வரைக்கும் நெருங்கி வந்தா நம்ம கிட்ட சொல்ற ஒரு வார்த்தைங்க, உன்னிடத்திலும் குறை இருக்குன்னு தான் சொல்லுவார். ஒருவேளை நம்ம நிறைவா இருக்கிறோம் நமக்கு சொன்னாலும் அடுத்து ஒன்று ஆண்டவர் சொல்லாம முடிக்க மாட்டாரு. உன்னுடையவர்களையும் நிறைவாக்கு. நீ நிறைவா இருக்கிற உன்னுடையவர்களையும் நிறைவாக்கு. நீ கனியோட வாழ்கிற உன்னுடையவர்களையும் கனி கொடுக்கவை.
நீ நற்கிரியை செய்கிற உன்னுடையவர்களையும் நற்கிரியை செய்ய வைங்கிற வேலையை சொல்லாம அவர் முடிக்க மாட்டார். ஏன்? அவர் வருகை வரைக்கும் நாம் வாழ வேண்டிய பரிசுத்தம், நமக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிற பரிசுத்தம் நிறையா. ஆனா நம்ம ஏதோ சுத்தத்துல வாழ்ந்துக்கிட்டு இதுதான் பரிசுத்தம்னு நினைச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒப்பு கொடுத்து பாருங்க, இன்னும் எவ்வளவு பரிசுத்தம் அடையணும் என்று. மனம் திரும்ப அவசியம் இல்லாத மனுஷங்களை கண்டுக்கிடாதீங்க. அது எதுக்கு? ஆண்டவரே கண்டுக்கல, நம்ம எதுக்கு கண்டுக்கிட்டு? தெரிஞ்சிக்கோ, என்ன பார்த்தாலும் தெரிஞ்சிக்கோன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. முழங்கால் படிக்கும்.